ஹலோ வெல்கம். இனி இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா வித் லவ். ஹீரோ அக்கா வந்துட்டு ஹீரோக்கு பொண்ணு பார்ப்பாங்க. நிறைய பொண்ணு பார்க்குறாங்க, ஆனால் இவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவார். அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறாங்க, போய் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுன்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு இவரோ போய் பார்க்குறாரு. அங்கே தான் ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு. அம்மா ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அம்மா அப்படியே ரெண்டு பேரும் அவங்க எக்ஸ் லவ் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. அப்படியே பேசும்போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸ்கூலில் வந்துட்டு யார் நம்மக்கிட்ட லவ் சொல்லியோ, இவங்க ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த லவ் யார்கிட்ட சொல்லியோ அவங்ககிட்ட போய் சொல்லலாம், கண்டுபிடிச்சி சொல்லலான்ட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதை. இவங்க லவ் பண்ணியிருந்த ஒன் சைடு லவ் வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்களா இல்லைன்னா என்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். விஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு படம், அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலியில் சின்ன ரோல் பண்ணியிருப்பார். இப்போ அவரே ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அனுஸ்வராவுக்கு தமிழில் ஃபஸ்ட் படம் தான் நினைக்கிறேன். அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலலாம் நிறைய படம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க குத்தரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அனீஷான்ட்டு ஒரு கேரக்டர், அவங்களும் குத்தரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா சரவணன், அவங்களும் குத்தரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக சொல்லணுன்னா சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் வந்துட்டு சில டைலாக்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே டேர்ன் ஆகிருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் விட. ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி செகண்ட் ஹாஃபு. ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் சில சின்ன சின்ன ட்விஸ்ட்டுங்கெல்லாம் இருக்குது. கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எமோஷ்னல் கனெக்ட் ஆகலை. சில எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா கனெக்ட் பண்ண வச்சுருந்துருக்கலாம். ஸோ அங்கே மிஸ் ஆகுது. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு படம். போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.